ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் யோகா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா இறால் கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1/4 கிலோ இறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம மேக்னேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா 4 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். அதிகமாக சேர்த்தா கசப்பு வந்துடும். இந்த அளவு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான். கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஒரு கையளவு போட்டிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அளவு அரைச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சி வரட்டும். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வதக்கிக்கலாம். கைவிடாமல் நம்ம வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மசாலா. அதுக்கப்புறம் நம்ம இறாவை சேர்த்துக்கலாம். இறாவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரம் வேணும்னா நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் காரமும் சேர்த்துக்கலாம், ரெட் சில்லி பவுடர். உப்பு டேஸ்ட்டும் பார்த்து இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இதே ஸ்டைலில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இறால் கிரேவி மாதிரி. இது சாதத்தை கூட போட்டு சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருந்துடுச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.